இப்போது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கும்போது தமிழக வெற்றி கழகம் யார் கூட கூட்டணி சேருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் தாவேக்காவும் பாமகவும் ஏதோ பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. ஆதவர்ஜின் நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கிறதா இருந்தால் ஒரு வலுவான கூட்டணி இருந்தால் தான் திமுக கூட்டணி எதிர்க்க முடியும். ஆதவர்ஜினால் எல்லாருக்குமே தெரியும். திமுகங்கிறது ஒரு பாரம்பரியமான கட்சியாக இருக்குது, தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய கட்சியாக இருக்குது, தொடர்ந்து அங்கே ஒரு கூட்டணி பலம்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அவர்களை வீழ்த்தோம்னா நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்கணும். அடுத்த ஆப்ஷன் கூட்டணிக்கு எங்கன்னு பார்த்தா யாருமே இல்லை. நாம் தமிழரோட போக முடியாது. நாம் தமிழர் ஏற்கனவே நாம் தமிழர் தம்பிக்கும் நண்பன் நண்பிகளுக்குமே பெரிய ஐடியா போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். அப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் தேமுதிக அண்டு பாமக. தாவேக்கா பாமக கூட்டணி அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கதா எப்படி வரும் சார்? அதுதான் சொல்கிறேன். அதுதான் ஒரு பெரிய இடியாப்பு சிக்கலாக இருக்குது. பாமகவில் எந்த அணியில் இவங்க சேர போகிறாங்க? பாமக அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணியிலிருந்து அவர் வெளியே வர முடியாத ஒரு சிக்கல் இருக்கார். அப்படி இருக்கிறப்ப பாஜகவுடைய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அன்புமணியை எப்படி டிவிகே கூட்டணி கொண்டு வருவாங்க? டிவிகே பாமக அன்புமணி ராமதாஸ் கூட்டணிங்கிறது பாமகங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் கூட்டணி இப்போயும் வேணாங்கிறாரு. அதிமுக கூட்டணி வேணாம், பிஜேபி கூட வேணாங்கிறாரு. ஆனால் அவர் வேணுங்கிற கூட்டணி வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கிறாரு. அதனால தான் அப்பா பிள்ளைக்கு சண்டை, கட்சி ரெண்டா பழகுது. அப்படி இருக்கிறப்ப விஜயோட அவர் எப்படி கூட்டணி வைப்பாரு சார்? ஒருவேளை அப்படி கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க அதிமுகவில் கூட டெபுட்டி சிஎம் 40 சீட்டு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் டெபுட்டி சிஎம்முக்கு விஜய் ஒத்துக்கிற மாதிரி இல்லைன்ற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது பாமக கூட ஒரு கூட்டணி வச்சா யார் முதலமைச்சர் வேட்பாளர் ஆவாங்க? 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் சுபேர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இப்போது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கும்போது தமிழக வெற்றி கழகம் யார் கூட கூட்டணி சேருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதிமுக ரொம்ப பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்தால் தான் அதிமுக அதில் கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் தாவேக்காவும் பாமகவும் ஏதோ பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. அது இப்போ ரீசெண்ட் டைமில் அதுவும் ஜான் ஆரோக்கியசாமி நடுவில் இருந்து ஏதோ பேசுகிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையா சார் அது? அதாவது தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் ஆரம்பித்த ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் தாவேக்காவும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருந்தார்கள். இப்போ இல்லை. பாஜக கூட்டணிக்கு அதிமுக போகிறதுக்கு முன்னாடி அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இருந்து ஆல்மோஸ்ட் அதை ஃபைனல் பண்ணிட்டாங்க. 40 சீட்டு, ஒரு டெப்டி சிஎம்ங்கிறத ஃபைனல் பண்ணிட்டாங்க. ஒரு மினிஸ்டர்ஸ் யாரோ ஒருத்தர் கேட்டாங்க போல், அதை ஃபைனல் பண்ணி ஒரு முறை 2 பேரும் தனித்தனியாக ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. ஒரு முறை நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் சந்தித்து கூட்டணி ஃபைனல் பண்ணிட்டாங்க. இந்த கூட்டணி ஃபைனல் பண்ண பிறகு தான் டெல்லியிலேருந்து நேரடியாக ஓடி நீங்கள் முதல்ல நம்ம கையெழுத்து போடுங்க, நீங்கள் வாட்டு அங்கங்கே போயிடாதீங்கன்னு அவங்க பிடிச்சி லாக் பண்ணி அந்த கூட்டணியை உடைத்து விட்டார்கள். அதான் உண்மை. அதுக்கு உண்டான எல்லா வேலையும் நடந்துச்சு. ஒருவேளை தாவேக்கா ஏடிஎம்கே இண்டிவிஜுவலாக ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும். ஒரு டஃப் கொடுத்துருப்பாங்க திமுகவுக்கு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஏடிஎம்கேக்கு இங்கே ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஆனால் இளைஞர்கள் பெருசாக இருக்காங்கன்னா அது பெருசாக இப்போதைக்கு இல்லை. ஆனால் இந்த பக்கம் ஃபுல்லாகவே யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த கட்டமைப்புக்குள்ளே அவங்கள கொண்டு உள்ளே உட்கார வச்சோம்னா அங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸ் இவங்களை கோஆர்டினேட் பண்ணிடுவாங்க. அப்படிங்கும் போது ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். மாற்றம் ஏற்படுறதாகட்டும், ஒரு தாக்கம் ஏற்படுத்தியிருக்கும். அப்போ இந்த கூட்டணி ஆல்மோஸ்ட் அவங்க ஃபைனல் பண்ணிட்டாங்க. 4-5 இதில் நம்மளே கூட ஃப்ளாஷ் பண்ணி விட்டோம். அது பேசி முடிச்சுட்டாங்க. ஒரு வீடியோ காலில் பேசினாங்க. அப்புறம் 2 பேரும் ஒரே காரில் போய் பேசிகிட்டே போனாங்க. அப்படிங்கிறதெல்லாம் கூட நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இது தெரிஞ்சு தான் பாஜக உள்ளே நான் தான் ஓனரு, நான் தான் கூட்டணி டிசைட் பண்ணணும், எங்களோட வாங்கன்னு சொல்லி அவங்க பேசி அவங்கள முடிச்சுட்டாங்க. இப்போ தாவேக்கா என்ன செய்வது என்று தெரியாமல் தனித்து விடப்பட்டது. இந்த நிலைமையில தான் பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் ஏற்கனவே தெரியும், ஆதவர்ஜினா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கார், கையில் பேனாவோட வச்சுருப்பார். இன்னொரு ஆல்ரெடி ஆதவர்ஜினாவுக்கு முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கார், ஜான் ஆரோக்கியசாமி. அதில் மற்றும் பலர்கள் உற்றவர்கள்லாம் இருக்கிறாங்க கட்சியில். இப்போ என்னென்னா கூட்டணி சம்மந்தமாக எங்கே போகிறது? அதிமுக பாஜக கூட்டணியோடு முடிஞ்சு போச்சு. அதனால தான் அதிமுகவை விமர்சனம் பண்ணாமே இருந்தாங்க. ஆரம்பத்தில் இருந்து அதிமுக விமர்சனம் பண்ணாமல் இருப்பாங்க. சமீபத்தில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா அங்கே அந்த விரக்தி தெரிஞ்சிருக்கும். என்ன விரக்தின்னா, ஆதவர்ஜினா பேசின ஒரு வீடியோ. ஆமாம், ஆதவர்ஜினாவும் புஷி ஆனந்தும் பேசின வீடியோ. ஏன்னா இதெல்லாம் சொல்லி வந்தால் தான் இவங்க இப்போ நடக்க போகிற விஷயத்துக்கு லீடு கரெக்டாக இருக்கும். ஓகே. ஆதவர்ஜினாவும் புஷி ஆனந்தும் ஏதோ ஒரு மண்டபத்துக்கு வெளியில் புல்வெளியில் பேசிகிட்டே வராங்க. கடைசியில் பாஜகவும் அதிமுக கழட்டி விட்டுருவான் போல், யாருமே இவங்களோட சேர மாட்டானுங்க போல், தனியாக தான் நிற்கிறோம்
அண்ணாமலை கூட பரவாயில்ல 10 பேர் வச்சுக்கிட்டு 18% இருக்குன்னு சொல்லி கணக்கு காமிச்சிருக்காரு, இவங்கள்ட்ட யாருமே சேர மாட்டாங்க போல் அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த விரக்தியின் வெளிப்பாடாக தான் ஆதவ அர்ஜுனா பேசினார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதிமுக தாவேகா கூட்டணி உறுதி செய்யப்பட போகிற நேரத்தில் அதிமுக கலந்து போனதில் அவருக்கு பெரிய ஆப்ஷன். ஓகே, அந்த கூட்டணியை வந்து டீலிங் பேசுனதில் யாருன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கிறதா இருந்தால் ஒரு வலுவான கூட்டணி இருந்தால் தான் திமுக கூட்டணி எதிர்க்க முடியும். ஆதவ அர்ஜுனாவில் எல்லாருக்குமே தெரியும் திமுகங்கிறது ஒரு பாரம்பரியமான கட்சியாக இருக்குது, தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய கட்சியாக இருக்குது, தொடர்ந்து அங்கே ஒரு கூட்டணி பலம்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அவர்களை வீழ்த்தோம்னா நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்கணும், அது தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டணியாக இருக்கணும். இப்போ அதிமுக அந்த அளவுக்கு ஒரு எதிர்கட்சியாக இன்றைக்கி இருக்குது, பல முறை ஆண்ட கட்சியாக இருக்குது. இப்போ அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிற பொழுது தான் திமுக வீழ்த்த முடியுங்கிறது தான் அவங்களுடைய பிளானு. அதுக்கு தான் அவங்க டீலிங்லாம் பேசுகிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்தி எக்ஸிக்யூட்டிவ் பண்ண போகிற நேரத்தில் அது ட்ராப் ஆகி அதிமுக கல்யாண நேரத்தில் பொண்ணு இருந்துச்சு ஓடுற மாதிரி ஓடிவிட்டாங்க. அதில் ஒரு பெரிய ஒரு அப்செட்டு, அதனுடைய வெளிப்பாடாக தான் வந்து அன்றைக்கி ஆதவ அர்ஜுனா பேசியிருந்தார். சரி, இப்போ அடுத்த ஆப்ஷன் கூட்டணிக்கு எங்கன்னு பார்த்தா யாருமே இல்லை. நாம் தமிழரோட போக முடியாது. நாம் தமிழர் ஏற்கனவே நாம் தமிழர் தம்பிக்கும் நண்பர்களுக்குமே பெரிய அழிதியாக போயிட்டுருக்கு. சோஷியல் மீடியாவில் மாறி மாறி கலாச்சிக்கிறாங்க. அப்போ அங்கே போக முடியாது. சரி, அதிமுகவை நேரடியாக எதிர்த்துட்டோம், அது வந்து கொள்கை ரீதி அரசியல் எதிரின்ட்டோம், பொலிட்டிக்கல் எனிமி அப்படின்ட்டோம், அங்கேயும் போக முடியாது. அப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் தேமுதிக அண்டு பாமக தான். தேமுதிக ஆல்ரெடி அவங்க வந்து திமுக சைடில் வர்றதுக்கு எல்லா வேலைகளும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சமீப காலமாக அதிமுக வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ராஜ்யசபா சீட்டை அவங்க டீலிங்கில் கொடுக்கல. இப்போ அதிமுக கூட்டணிலேருந்து அவங்க வெளியேறக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இனிமேல் அவங்க தொடர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. செல்வ பெருந்தகை போன்றவர்கள்லாம் கூட இந்தியா கூட்டணிக்கு வரணும் தேமுதிகன்னு ஓப்பனாகவே அழைப்பு விட்றாங்க. அப்போ தேமுதிகவோடையும் சேர முடியாது, நாம் தமிழரோடையும் ஆல்ரெடி வாய்க்கா சண்டை ஆகி போச்சு, அங்கேயும் சேர முடியாது. இருக்கிற ஒரே கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான். பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்போ 2 பிளவாக இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த செய்தின்னா ஒரு டீலிங் வைக்கிறாங்க, ஆனால் அது எந்த அளவுக்கு இவங்க எக்ஸிக்யூட்டிவ் பண்ண போகிறாங்கிறது தெரியல. என்னென்னா இப்போ அப்பாவுக்கும் பையனுக்கும் வந்த பிரச்சனையே, ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் வந்த பிரச்சனையே கூட்டணியிலேருந்து தான் ஆரம்பிக்குது. 2024 தேர்தலில் அன்புமணி சொல்லியிருக்காரு, நம்ம வந்து அதிமுக ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு, அதிமுக கூட்டணிக்கு போவோம், அந்த கூட்டணி தான் ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருக்கும், அதில் சேர்ந்தால் தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறாரு. பட் அவர் ஒரு மூத்த அரசியல்வாதியாக அவர் போட்ட பிளான் சரி. அதிமுக பாமக கூட்டணி 2024 ஏற்பட்டிருந்துச்சுன்னா குறைந்தபட்சம் 2-3 சீட்டாவது பாமக வந்திருக்கும். தருமபுரி ஜெயிச்சிருப்பாங்க, கடலூர் ஜெயிச்சிருப்பாங்க, கள்ளக்குறிச்சி ஜெயிச்சிருப்பாங்க, ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள்லாம். தருமபுரியில் தனியாகவே நின்று ஜெயிச்ச ஓரளவுக்குலாம் இருக்குது பிஜேபி கூட்டணியில். அப்படிங்கும்போது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருந்துச்சு, அது மிஸ் ஆயிடுச்சு. அப்படிங்கிறதான் இல்லை சௌமியாவும் அன்புமணியும் வந்து என்னை காலை பிடிச்சி கஞ்சி அழுதாங்க, பாஜக கூட்டணி விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக தாவேகா பாமக கூட்டணி அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கதா. எப்படி வரும் சார்? அதுதான் சொல்கிறேன், அதுதான் ஒரு பெரிய இடியாப்பு சிக்கலாக இருக்குது. பாமகவில் எந்த அணியில் இவங்க சேர போகிறாங்க? பாமக அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணியிலேருந்து அவர் வெளியே வர முடியாத ஒரு சிக்கல் இருக்கார். அவர் மீது பல அமைச்சருக்கு வழக்கு இருக்குது, அவருடைய உதவியாளர் மீது வழக்கு இருக்குது. அதனால தான் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வர முடியாதுங்கிறத டிக்ளேர் பண்ணுறாரு அன்புமணி டாக்டர் ராமதாஸை சொல்கிறார். அந்த கூட்டணியை விட்டு வெளியே வர முடியாமல் போனது தான் எங்கள் அப்பாவும் பையனுக்குள்ள கருத்து வேறுபாடே கூட்டணியுடைய முடிவில் தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப பாஜகவுடைய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அன்புமணியை எப்படி டிவிகே கூட்டணி கொண்டு வருவாங்க? எப்படி டிவிகே பாமக அன்புமணி ராமதாஸ் கூட்டணிங்கிறது பாமகங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் ஒருவேளை ஒரு பிளான் பி அப்படின்ற மாதிரி பிஜேபி ஒரு ஸ்டெப் எடுக்குதோங்கிற ஒரு சந்தேகம் வருது. பிஜேபி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனிச்சு ஒரு அணியை உருவாக்குவோம், அதாவது எப்படின்னா 3வது அணியாக. இப்போ ஆல்ரெடி அதிமுக ஒரு கூட்டணி, பாஜக அது தனியாக ஒரு கூட்டணி, பாஜக அதிமுக ஒரு கூட்டணி, இன்னொரு அணியை உருவாக்குவோம், ஏன்னா ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணி விடுவோம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா வந்து ஓட் ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா அவங்களுக்கு விழுகக்கூடிய வாக்குகள் ஏதோ ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர்கள் தனியாக பாஜகவே நிற்க வைக்க போதான். ஏன்னா பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வராமல் போனது தான் அன்புமணி ராமதாஸுக்கும் பிரச்சனையே. அவரை கூட்டணி இப்போயும் வேணாங்கிறாரு, அதிமுக கூட்டணி வேணாம், பிஜேபி கூட வேணாங்கிறாரு. ஆனால் அவர் வேணுங்கிற கூட்டணி வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கிறாரு. அதனால தான் அப்பா பிள்ளைக்கு சண்டை, கட்சி 2 பழகுது. அப்படி இருக்கிறப்ப விஜயோட அவர் எப்படி கூட்டணி வைப்பார்? அப்படிங்கும்போது பிஜேபி இதில் வந்து உள்ள இன்டர்ஃபியர் ஆகி இப்போ நேரடியாக வர முடியாமல் இப்படி சைடு கேட்டு வழியில் போய் உள்ளே போய் விஜயை தூக்குறாங்களான்னு தெரியல. ஓகே, இப்போ அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடக்கிறதாக ஒரு தகவல் இப்போ இல்லை. இப்போ அதிமுக கூட கூட்டணி அப்படின்னும் போது இப்போ ஆதவ அர்ஜுனா விஷயத்தை எடுத்துக்கிட்டா கூட ஆதவ அர்ஜுனா புஷ்யானந்து பேசிட்டு வந்தாங்க.
ஆனால் அது அதிமுக சைட்லேருந்து எந்த எதிர்ப்பு குரலும் வரல. ஏன்னா ஒரு மேலே பேசினாரு, மரியாதைலாம் பேசினாருன்னு. அங்கேயும் ரொம்ப சாஃப்ட் கார்னராக தான் இருக்குது. இது வரைக்கும் அதிமுகலேருந்து எந்த ஒரு ஆளுங்களும் தாவேக்கா பற்றி, விஜய் பற்றி பேசவே இல்லை. தாவேக்கா அப்போ கூட அது வாய்ப்பு இருக்குன்னு கூட எடுத்துக்கலாம். பாமக வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு டீமு, ஆல்ரெடி அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை போயிட்டுருக்கு. அவங்களுக்கும் விஜய்க்கும் எப்படி வந்து இதாகும்? பாமகவோடு ஆல்ரெடி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி நெருக்கமாக இருக்கிறார், அன்புமணியோடு நெருக்கமாக இருக்கிறார். அன்புமணிக்கு வந்து 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அந்த கேம்பெயினை பண்ணதே இவர் தான். அது வெளிநாட்டு நடந்த ஒரு ஈவெண்ட் அப்படியே அவர் வந்து பண்ணி இதை இது பண்ணார். அதில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அப்போ அன்புமணியோட ஜான் ஆரோக்கியசாமி நம்ம நெருக்கமாக இருக்கிறார். அப்போ ஒரு கூட்டணியை நம்ம ஃபார்ம் பண்ணுவோமா அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இது எதுவுமே நடக்காது. என்னென்னா அன்புமணி அங்கே பிடியில் இருக்கிறாரே, அவங்க அப்பா அந்த கூட்டணி வேணாங்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனையே. அப்படி இருக்கப்போ அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்து விஜய் கூட எப்படி கூட்டணி அமைக்க போகிறாரு. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அது பாஜகவோடைய பிளான் பிஆர் இருக்கும், பிஆர் இருக்கும், இல்லை சிஆர் இருக்கும். இவங்க தனியாக இவங்க நிப்பாட்டை வச்சு அதை உடைக்கிற வேலையை. ஏன்னா அன்புமணி வந்து அந்த கூட்டணிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கிறார். ஓகே, அது நம்மளும் சொல்ல வேணாம். அவர் டாக்டர் ராமதாஸே தான் சொல்கிறார், கூட்டணி வெளியே வர மாட்டேங்கிறாங்க, கூட்டணி வந்தால் சிக்கலாயிரும்னு கதறினாங்க, காலை பிடிச்சி அழுதாங்கன்னு அவரே சொல்கிறார். நம்ம சொல்லலை, கட்சியில் இருந்தால் கட்சியினோட நிறுவனரே சொல்கிறார். அப்படி இருக்கும்போது வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு பட்சத்தில் நடக்கு மாதிரி இருந்ததுன்னா அது பாஜக வந்து ஏதோ ஒரு பிளான் ஒன்று போடுது, தனியாக நிற்க வச்சு ஓட்டுகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை அன்புமணியை வச்சு விஜயையும் வச்சு ஒரு கூட்டணி மூணாவதாக ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறாங்களோங்கிற ஒரு சந்தேகமும் வலுவாக இருக்குது. சார், ஒருவேளை அப்படி கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க அதிமுகவில் கூட டெபுட்டி சிஎம் 40 சீட்டு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் டெபுட்டி சிஎம்க்கு விஜய் ஒத்துக்கிற மாதிரி இல்லைன்ற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது பாமக கூட ஒரு கூட்டணி வச்சா யார் முதலமைச்சர் வேட்பாளர் ஆவாங்க, யார் முதலமைச்சர் ஆவாங்கன்றது இருக்குல்ல? இல்லை, அது முதல்ல கல்யாணம் முடிச்சா தான் அடுத்து என்ன பிள்ளை பிறகு அதுக்கு என்ன பேர் வைக்கணும். முதல்ல இந்த கூட்டணியே முதல்ல ஃபார்ம் ஆகுமானே தெரியலையே. அதுவே ஒரு சிக்கல் இருக்குது. ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா ஆளுக்கு 2.5 வருஷம், அன்புமணி 2.5 வருஷம் சிஎம், விஜய் 2.5 வருஷம் சிஎம் அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிடுவாங்க. அதாவது அந்த பக்கம் ஒன்றுது, இந்த பக்கம் எண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிவிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த கூட்டணிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அப்படியே இந்த கூட்டணியே போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா அது பெரிய வெற்றி பெறாத கூட்டணியாக தான் இருக்கும். ஏன்னா பாமக இன்றைக்கி பலகீனமாக இருக்குது, 2 பிரிவாக இருக்குது, 2 பிளவாக இருக்குது. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு கட்சிக்கு வீக்னஸ் தான். எலெக்ஷன் நேரத்தில் ஒரு உட்கட்சி பிரச்சனை வெளியில் பூகம்பமாக வடிக்கு மாற்றி அறிக்கை கொடுக்குறது வந்து அந்த கட்சிக்கு ஒரு பலகீனம் தான். அப்படி ஒரு பலகீனமாக ஒரு சூழ்நிலையில் பாமக இருக்கிறப்ப விஜயோடு சேர்றப்ப அது எந்த அளவில் ஒர்க் அவுட் ஆகும்? விஜயினுடைய ஒன்றும் என்ன வாக்கு வங்கி, அவர் ஓட் பேங்க் என்ன, அவருடைய கெப்பாசிட்டி என்னங்கிறது இது வரைக்கும் தெரியல. இவங்க எல்லாம் கணக்கு போட்டு சொல்கிறாங்க 10%, 12%, 15% சொல்கிறாங்க. ஒரு சில பேர் 20% கூட கணக்கெலாம் போட்டுருக்காங்க. ஆனால் எதுவுமே அதிகாரப்பூர்வமாக சயின்டிஃபிக்காக அது வரைக்கும் ப்ராக்டிக்கலாக வந்து எதுவுமே வந்து நிரூபிக்கலை. அப்போ தேர்தல் நேரத்தில் தான் ஒரிஜினலாக தெரியும் அவருடைய கெப்பாசிட்டி என்ன, எத்தனை பெர்சன்டேஜ் வைக்கிறாரு. ஆல்ரெடி பாமக பிளவுக்கு பிறகு அவங்களும் புதுசாக தேர்தல் சந்திக்கிறாங்க. அதுவும் முக்கியமான நோட் பண்ண வேண்டியது. இது ஏறக்குறைய அது புதுக்கட்சி மாதிரி தான். அன்புமணி ராமதாஸும் டாக்டர் ராமதாஸும் ஒன்றாக இருக்கிறப்ப ஒன்று கட்சி ஒன்றா இருந்தப்ப இன்னும் தேர்தல் வேறு. இன்றைக்கி 2 பக்கம் பிளவாக இருந்து இன்றைக்கி அன்புமணி தலைமையில் ஒரு அணியாக உருவாகி பாமகவில் ஒரு அணி அப்படி தான் சொல்லணும். பாமகவில் ஒன்று அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் அணி, தேர்தல் ஆணையத்தின் பிரகாரம் அப்படி தான் வரும். பாமகவில் ஒரு அணியாகவும் விஜயும் சேர்ந்து நிற்கிறப்ப அது யாருக்கு பலன் கொடுக்கும்? அதுவுமே பெருசாக அப்படி ஒரு வேளை கூட்டணி நடந்தாலும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. அப்படியே ஒரு வேலைன்னா அவங்க என்ன மாதிரி டீலிங் பேசணும், ஆளுக்கு 2.5 வருஷம் நாங்கள் முதலமைச்சராக இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி டீலிங் வருவாங்க. பட் இந்த கூட்டணியிலேருந்து முதல்ல அதிமுக பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து அன்புமணி வெளியே வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே வெளியே வந்தாலும் அது பாஜகவுடைய ஏதோ வேற ஒரு பிளானாக தான் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி.